பல்வேறு நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பிரபுதேவா, பிரசாந்த், இப்படி பல்வேறு நடிகர்களும் இந்த கோட் திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவருடைய நடிப்பெல்லாம் எப்படி இருந்தது, படம் மொத்தம் ஓவராலாக படம் எப்படியாக இருந்தது அப்படிங்கிறது, ஒட்டுமொத்தமாக படம் எவ்வாறாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்க போகிறோம். வணக்கம். நம்முடைய நேரில் இணைந்தக்கூடிய நண்பர் ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் ப்ரோ அப்படின்னு போட்டுக்கார். நம்முடைய நண்பர் வணக்கம் மணிவண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள் தொடர்ந்து பேசலாம். நம்முடைய நேரில் இன்றைய தினம் முழுக்க நம்முடைய சமயத்தில் வெளியாகக்கூடிய இளைய தளபதி நடிப்பில் வெளியாகக்கூடிய படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியாக இருக்குது. கோட் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. அந்த படம் எப்படியாக இருக்கிறது, படத்தை பார்த்த நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது. இந்த படத்தில் பிரபுதேவா அவர்கள், பிரசாந்த் அவர்கள், அது மட்டும் இல்லை சினேகா அவர்கள், லைலா, இப்படி பல்வேறு கதாபாத்திரங்களை ஜெயராம், மலையாள நடிகர் ஜெயராம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா 2 கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு. ஒரு இளைய முகமாகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதாபாத்திரத்தில் வந்து எப்பவும் உள்ள ஒரு விஜய் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 கதாபாத்திரங்களும் உள்ள வேறுபாடு என்ன, மக்கள் எவ்வாறு ரசித்திருக்கிறார்கள், மக்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா, ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா இந்த படம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் இந்த தினம் கிட்டத்தட்ட எல்லாரும் வியாழன் அன்று வெளியான படம். கிட்டத்தட்ட இன்றைக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் பல்வேறு நபர்களும் இந்த படத்தை வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. அனைவருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நேரில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், உங்களுடைய கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். படம் எப்படியாக இருந்தது, மக்களின் எதிர்பார்ப்பை, ரசிகர்களின் எதிர்பார்ப்பத்தை வெங்கட் பிரபு அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பதிவு தான் பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, நீங்களாம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை படம் வந்து ஓரளவு பார்க்கக்கூடிய படமாக இருக்கிறது. 3 மணி நேர படம். அதில் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னா, படம் வந்து 3 மணி நேரம் பயணிக்கூடியதாக இருக்குது. ஓரளவு படத்தை வந்து விறுவிறுப்பாக முழுக்க விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் தொய்வுகள் இல்லை. 2வது கட்டமாக, அதாவது 2வது பாதியில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட ஒரு பயணம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே சில தொய்வுகள் இருக்கிறது. மற்றபடி படம் வந்து முழுக்க எந்த தொய்வுகள் இல்லாமல் போய்கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட படமாக இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது படத்தோட முதல் காட்சியில் விஜயகாந்த் வந்திருக்காரு. அதே மாதிரி கடைசி கட்டத்தில் கேப்டன் தோனியை வந்து படத்தில் வந்து காமிக்கிறாங்க. அப்படியாக படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கேப்டனையும், ஆமாம், சிவகார்த்திகேயன் வந்து சிறப்பு விருந்தினர் அந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த படத்தை காண்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஜயோட அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் அரசியல் அறிவிப்புக்கு அப்புறம் வெளியாக இருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படியாக மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அரசியல் ரீதியாக ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறா, படம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரம்பத்தில் படத்தோட முதல் காட்சியிலே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து காமிச்சிருக்காங்க. படத்தில் கேப்டன் விஜயகாந்த் காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் படத்தோட இறுதியில் கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேப்டன் தோனி அவர்களை வந்து காமிச்சிருக்காங்க. பல்வேறு இடத்துல சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பான கதாபாத்திரங்கள், கதை வசனங்கள்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு படத்தில். படத்தோட மியூசிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இசை அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட இசை அப்படின்னு பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இசையமைப்பு பண்ணியிருக்காங்க. பல்வேறு பாடல்களையும் வந்து உள்ளே வந்து நம்முடைய இளையராஜா இருக்கட்டும், கங்காவரம் இருக்கட்டும், இப்படியான பல்வேறு பாடல்கள் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து சில மாற்றங்கள் செய்து படத்தில் வந்து நேரடியில் சிறு தடங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக படம் ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். நேரலில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஹாய் தமிழ் அண்ட் அமலேஷன் போட்டிருக்காங்க. நம்மளுடைய நேரலில் இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்கோம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த வெர்டிகல் ஃபீல்டு வருவதற்காக நேரடியாக அந்த நம்ம வச்சுருப்போம், போர்ட்ரேட்டில் வச்சுருப்போம். இன்றைய தினம் மாற்றி அமைத்து மூவி ரிவ்யூ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து படத்தை வந்து மாறுதலாக வச்சுருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய இன்றைந்து வரக்கூடிய நண்பர்கள், உறவுகள் நம்முடைய நேரலில் இணைந்து கொள்ளலாம். வாருங்கள், உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய நேரில் இணைந்திருப்பது நான் உங்கள் தமிழ் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் சீஸ் சைடு போரிங் அப்படின்னு போட்டுருச்சு. ஆமாம், தமிழையை பொறுத்தவரையும் படம் வந்து போரிங்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரியான, அதாவது விஜய் வந்து குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகள்